பி ராமானுஜம். இத கொஞ்சம் கெத்தா சொல்லுமா? கெத்தா வேற சொல்லணுமா? இப்ப பாரு, காலையில் நாம் எதை போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோமோ அதை போட்டு காளையின் பெயரும் ஸ்டார்ட் ஆகிறது. காளையின் பெயர் பி ராமானுஜம். எப்படி காலையில் நாம் போட்டதை தொட முடியாதோ அதே போல இந்த காலையில் நம்மால் தொட முடியாது என்பது அசைக்கப்படாத உண்மை. இத நீ தொட்டனா அத தொட்டதுக்கு சமம். முடிஞ்சா தொட்டு பார், தொட்டு பார். யாரும் பிடிக்க மாட்டேறானே. எப்படி தொடுவான்? நாம போட்ட பிட்டு தான். தற்பொழுது கலையரங்க போக மாட்டே நீங்கள் பிடிபட்டு பார்த்திருப்பதற்கான பாசிபிலிட்டிஸே கிடையாது. ஏன்னா அவ்வளவு பயங்கரமான மாடாருன்னு? இல்லடா, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வருது. அட பிக்காளி. இந்த மாட்டை பிடிப்பவர்களுக்கு 1 ஏக்கரா புடிச்சானே நிலத்தில் வேலை செய்வதற்கான வாய்ப்பு வழங்கப்படும். பரவாயில்ல, நிறைய இடத்துல கூட்டடிச்சு போல. மைக் வச்சு எடுத்து கூட்டடிச்சு. காவல்துறை நண்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். அந்த பச்சை நிற ஆடை அணிந்தவர்களை வெளியேறுமாறு. அந்த பச்சை கலர் போலீஸ்னே. சாரி சார், சும்மா ஃபன்னுக்கு. அடுத்ததாக வன்ருட்டாங்கால வந்து. அடுத்ததாக மதியான வேலை மந்தமேடு கால. பல தளபதி படனா சூப்பர் ஹிட். கால வருது சாணமிட்டு. வாடி வாசல்ல நிக்கிறவன் வழி விடு. காலையில இருந்து கால் கெடுக்க காலில் நிக்குது. சின்ராசு ஓரளவுதான். சின்ராசு கால நிக்க. ஓகே. இத்துடன் நமது ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை முடித்துக் கொள்ளலாம். எப்படி காளைக்கு கூட்டம் அடித்து கயிறு கட்டுவீர்களோ அதே போல் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் அடித்து பெல் பட்டனை அடித்து கமெண்டை அடித்து லைக்கை அடித்து எல்லாத்தையும் அடித்து சப்போர்ட் செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.